ஹாய் கைஸ், அமுதா மகேஷன் சதீஷ். இப்போ தான் ரியல்மி C21Y நம்மகிட்ட டிஸ்பிளே சேஞ்சிங் காசு வந்திருக்கு. நாளைக்கு தான் நம்ம போய் டிஸ்பிளே வாங்க போகிறோம். ஆக்சுவலாக டிஸ்மேண்டில்லாம் பண்ணியாச்சு மொபைலை. டிஸ்மேண்டில் பண்ணி டபுள் சைட் டேப்லாம் உள்ளே இது பண்ணியிருக்கோம். ஆனால் பட் இன்னொரு ஸ்டிப்பு பிக்கலை. டபுள் சைட் டேப்பு மேலே ஒட்டியிருக்கோம். ஆனால் பட் இன்னொரு லேயர் பிரிக்கல. ஒரு லேயர் மட்டும் தான் ஒட்டியிருக்கோம், இன்னொரு லேயர் பிரிக்கல. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், அதோட ஒரிஜினல் டிஸ்பிளே. கஸ்டமர் கீழே போட்டு ஃபுல்லாக ஒரு பக்கம் ஃபுல்லாக பிளாக், ஒரு பக்கம் ஃபுல்லாக பிளாக், ஒரு பக்கம் ஸ்க்ரீன் அலையாக போகிற மாதிரி ஒரு இதாக இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் இது ஒரே ஆளாக இது பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது டீட்டெயில் வீடியோ வேணால் நம்ம யூடியூப் பேஜில் போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு எதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி தரலாம். அதே மாதிரி ஐசி ரீபாயில் பண்ணுறதுக்கு மினிமம் 3 hours டைம் கொடுத்தா போதும், ரெடி பண்ணி தரேன். ஆனால் ஐசி ரீபால் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள். ஏன்னா ஐசி ரீபால் பண்ணால் ஒர்க் ஆகுமா இல்லை வேறு நியூ ஐசி போடலாமா? ஏன்னா ஐசி ஷார்ட் ஆகிடுச்சுன்னா பார்க்க முடியாது. ஆனால் நியூ ஐசி போட முடியுமா என்ன ஏதுன்னு நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி ஐசி ரீபாலிங் பண்ணும்போது கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தால் நம்ம பண்ண முடியும். டெக்னீஷியன் வச்சு நம்ம டெக்னீஷியன் தான் இருக்கார், நம்மகிட்டே இருக்காங்க, பண்ணித்தரேன். ஓகேங்களா? பை காய்ஸ், தேங்க்யூ.